கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 11வது நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் கர்த்தர் நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த 10 நாட்களும் நாம் வெளிப்படுத்தல் விசேஷத்தின் முதல் 3 அதிகாரங்களை நாம் தியானித்தோம். முதல் நாளிலே நாம் வெளிப்படுத்தல் விசேஷத்தை குறித்த அந்த புத்தகத்தை குறித்த அறிமுகமான சில காரியங்களை குறித்து நாம் முதல் நாளிலே நாம் தியானித்தோம். முதல் நாளிலே இந்த புத்தகத்தை குறித்து சில அறிமுக காரியங்கள் பார்க்கும் பொழுது குறிப்பாய் அந்த புத்தகத்தின் திறவுகோல் வசனம் என்று வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசித்து, யோவான் கண்டவைகளும் இருக்கிறவைகளும் இனி சம்பவிக்கப் போகிறவைகள் என்று சொல்லி கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தின அந்த காரியங்களை நாம் பார்த்தோம். ஆகவே அந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவர் புத்தகத்தை குறித்ததான காரியங்களை முழுமையாய் என்ன சொல்லப்படுகிறது என்று அவர் சொன்னார் என்று அறிமுகத்தில் நாம் பார்த்தோம். அதே போல யோவான் கண்டவைகள் எதை கண்டார் என்று சொல்லி 2வது நாளிலே யோவான் கண்ட தரிசனம் என்று சொல்லி யோவான் ஆண்டவராக இயேசுவினுடைய மகிமையான அந்த காட்சியை தரிசித்ததனை பார்த்தோம். இந்த 2வது நாளில் தரிசனத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது யோவான் மாம்சத்தில் வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொட்டு அவரை பார்த்து பேசி பழகின யோவான் அதே இயேசு கிறிஸ்துவின் அந்த மகிமையான காட்சியை பார்த்த பொழுது செத்தவனைப் போல அவன் விழுந்தான் என்பதை குறித்து நாம் அதை விளக்கமாய் தியானிக்கும் பொழுது யோவான் இயேசுவை மகிமையாய் கண்ட தரிசனம் அது சாதாரணமானதல்ல, சபைக்கு சொல்லப்படுகிற எச்சரிப்பின் சத்தம். ஆகவேதான் கர்த்தர் நீ கண்டவைகளை எழுது என்று சொல்லி எழுதினவைகளை சபைகளுக்கு சொல்லு, அவைகளை அனுப்பு என்று சொன்னதை குறித்து நாம் பார்த்தோம். ஆகவே இயேசு கிறிஸ்து யோவானுக்கு காண்பித்த தரிசனம் சபைக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு. அதாவது இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் மணவாளனாக சந்திக்கப் போகிறோமா அல்லது நியாயாதிபதியாக சந்திக்கப் போகிறோமா என்கிறதான ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தான் அந்த தரிசனம் காண்பிக்கிறது. யோவான் கண்ட தரிசனம் நியாயாதிபதியாக இயேசு வரப்போகிறார். அவர் யாருக்கு நியாயாதிபதியாக வர விரும்புகிறார்? உலகத்திற்கு, உலகத்தின் ஆக்கின தீர்ப்புக்குரியவர்கள். அதே இயேசு கிறிஸ்து சபைக்கு வாக்கு பண்ணினார், நான் மணவாளனாக வரப்போகிறேன் என்று. ஆகவே மணவாளனாக நாம் சந்திக்க வேண்டிய நாம் வழி தவறி போகும் பொழுது நாமும் அவரை நியாயாதிபதியாக சந்திக்க வேண்டியது வரும் என்பதை குறித்து நாம் 2வது நாளில் பார்த்தோம். ஆகவே இயேசுவை மணவாளனாக நாம் சந்திக்க ஆயத்தமாவோம். அதைத் தொடர்ந்து 3வது நாளிலிருந்து 10வது நாள் வரைக்கும் யோவான் எழுதின இருக்கிறவைகள், ஆண்டவர் 3 பகுதி சொன்னார். 1 கண்டவைகள், 2வது இருக்கிறவைகள், 3வது இனி சம்பவிக்கப் போகிறவைகள். ஆக அது 2வது பகுதி இருக்கிறவைகள். எது இருக்கிறவைகள்? சபை. ஆக சபையை குறித்ததான சத்தியங்களை ஆசியா கண்டத்தில், சின்ன ஆசியாவில் இருக்கிற 7 அன்றைக்கு இருந்த 7 சபைகளை குறித்து ஆண்டவராக இயேசு அந்த சபைகளின் தன்மை குறித்து சொல்லும் பொழுதே இந்த சபைகளை போலத்தான் இனி வருகிற நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் வரப்போகிறதான சபையின் காலங்கள் இருக்கும் என்பதை தீர்க்க தரிசனமாய் அவர் சொன்னார் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். ஒவ்வொரு சபை குறித்து தியானிக்கும் பொழுது அந்த சபையின் தன்மை என்ன என்பதையும், அந்த சபை தன்மையைப் போலவே வருகிற காலங்களில் சபை இருந்தது என்பதை குறித்தும், அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்த சபையின் தன்மை இந்த கடைசி காலத்துக்கிற சபைகளில் நிரம்பி இருப்பதையும் நாம் பார்க்க போகிறோம் என்று அவர்கள் தியானித்தோம். அதில் முதலாவது 3வது நாளில் எபேசு சபை குறித்து பார்த்தோம். எபேசு சபை ஆதி அன்பை இழந்த சபை. ஆகவே முதல் நூற்றாண்டிலே இருந்ததான சபைகளிலே கிபி 33வது வருஷத்திலிருந்து கிபி 95வது வருஷம் வரை இருந்த அந்த சபைகளின் காலம் இந்த எபேசு சபையைப் போல ஆதி அன்பை இழந்தது என்று பார்த்தோம். 2வது சிமிர்னா சபை குறித்து பார்த்தோம். இந்த சிமிர்னா சபை
பாடுகள் வழியே நடத்தப்பட்ட சபை என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே போலத்தான் கிபி 96வது வருஷத்திலிருந்து 312வது வருஷம் வரை ஆதி அன்பை இழந்த சபையை கர்த்தர் புதுப்பிப்பதற்காக பாடுகள் வழியே நடத்தினார் என்பதை குறித்து சபை சரித்திரங்களிலிருந்து அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். அடுத்ததாக பெர்கமு சபை. இந்த சபை சாத்தானின் கூட்டத்தாரால் உபத்திரவப்படுத்தப்பட்டாலும் இந்த சபை உலகத்தினுடைய விக்கிரக ஆராதனைகளுக்கும் வேசித்தன பாவங்களுக்கும் சற்றே இடம் கொடுத்து கொஞ்சம் வழிவிலக ஆரம்பித்தது என்பதை குறித்து பெர்கமு சபையினுடைய தன்மையை பார்த்தோம். அதே போலத்தான் கிபி 313வது வருஷத்திலிருந்து கிபி 606வது வருஷம் வரை இருந்த சபைகள் ஆரம்ப நாட்களில் பாடுகள் வழியே நடத்தப்பட்டிருந்தாலும், சிமிர்னா சபையை போல பாடுகள் வழியே நடத்தப்பட்டாலும், காலப்போக்கிலே கான்ஸ்டன்டைன் என்ற ரோம அரசின் காலத்தில் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் அரசாங்க மார்க்கமாய் ரோமன் கத்தோலிக்க சபை உருவான பொழுது விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தன பாவங்களுக்கும் சபை இடம் கொடுத்தது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்து 4வது சபையாக தியத்திரா சபையை பார்த்தோம். இந்த தியத்திரா சபை பெர்கமு சபைக்குள்ளே நுழைந்த விக்கிரக ஆராதனை வேசித்தன பாவங்களை இன்னும் தன் சபையிலே ஆழமாக இடம் கொடுத்தது என்பதை குறித்து, அதாவது துணிகரமாக இந்த காரியங்களை செய்ய ஆரம்பித்தது, வளர ஆரம்பித்தது என்று பார்த்தோம். அதே போல தான் கிபி 606வது வருஷத்திலிருந்து 1520ஆம் வருஷம் வரை இருக்க இந்த சபைகள் தற்காலிகமாக இடம் கொடுத்த அந்த விக்கிரக ஆராதனை வேசித்தன பாவங்கள் தொடர்ந்து வளருவதற்கு அதிக இடம் கொடுத்து இந்த சபைகள் மொத்தமாய் வழிவிலகி போனது என்பதை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து சர்தை சபை. இந்த சர்தை சபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த சர்தை சபையானது பெர்கமு சபையைப் போல தற்காலிகமாகவோ அல்லது தியத்திரா சபையைப் போல கொஞ்சம் பாவத்தில் வளர்ந்ததோ இல்லாமல் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த சர்தை சபை பாவத்தோடு சுகமாய் வாழ ஆரம்பித்து உணர்வற்று இருந்தது என்பதை குறித்து சர்தை சபையை பார்த்தோம். அதே போலத்தான் 1521ஆம் வருஷத்திலிருந்து 1750ஆம் வருஷம் வரை இருந்தான சர்தை சபை இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்க சபை குறித்தும் அந்த சபையிலிருந்து வெளியே வந்ததான சீர்திருத்த சபை என்கிற சபை குறித்து பார்த்தோம். இந்த சீர்திருத்த சபை ஆரம்பத்திலே கொஞ்சம் வைராக்கியம் இருந்தாலும் காலப்போக்கில் உலகத்தின் நற்கிரியைகளில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆவிக்குரிய காரியங்களை இழந்து போய் ஒரு செத்த சபையாக, ஆகவேதான் சர்தை சபை பற்றி கர்த்தர் சொன்னார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். அந்த சர்தை சபை ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டு சீர்திருத்தவாதிகளாக வெளியே வந்து உயிருள்ள சபையை போல தன்னை காண்பித்தாலும் காலப்போக்கிலே சமுதாய சீர்திருத்த காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆவிக்குரிய காரியங்களிலே செத்தவைகளாய் இந்த சர்தை சபையின் நாட்களிலே சபைகள் இருந்தது என்பதை பார்த்தோம். 6வதாக பிலதெல்பியா சபை குறித்து பார்த்தோம். வேதத்திலேயே இந்த 7 சபைகளில் 2 சபை தான் குற்றஞ்சாட்டப்படாத சபை. ஒன்று சிமிர்னா சபை, 2வது பிலதெல்பியா சபை. இந்த பிலதெல்பியா சபை ஆண்டவரால் குற்றஞ்சாட்டப்படாத திறந்த வாசலை கண்ட சபை மாத்திரமல்ல, இந்த சபை வருகைக்கு ஆயத்தமாயிருந்த சபை, எந்த குறையும் இல்லாத சபை. அந்த சபை குறித்து பார்க்கும் பொழுது கிபி 1751ஆம் வருஷத்திலிருந்து 2000 வருஷம் வரை இருந்த சபைகள் இந்த பிலதெல்பியா சபையை போல பாவ காரியங்கள் விட்டு மனம் திரும்பி வருகைக்கு ஆயத்தமாக இருந்த சபையாய் இருந்து பார்த்தோம். இந்த பிலதெல்பியா சபையின் காலம் எழுப்புதலின் காலம். அந்த காலத்தில் தான் ஜான் வெஸ்லி, சார்லஸ் பின்னி, டிஎல் மூடி என்கிறதான ஒரு எழுப்புதலின் ஊழியக்காரர்கள் எழும்பின நாட்கள் அது. அடுத்ததாக லவோதிக்கேயா சபை குறித்து நாம் பார்த்தோம். 9வது நாளும் 10வது நாளும் தொடர்ந்து 2 நாட்களாக அந்த லவோதிக்கேயா சபையினுடைய காரியங்களை குறித்து பார்த்தோம். இந்த லவோதிக்கேயா சபை பிலதெல்பியா சபையை போல ஒரு வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற சபையாக இருக்க தவறி இந்த சபையானது அனலுமின்றி குளிருமின்றி ஒரு வெதுவெதுப்பான ஒரு சபையாக இருந்து மாத்திரமல்ல, இரட்சகராக சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசுவை ஆராதிக்கிற இந்த சபை அவர் இல்லாமல் அவருக்கு ஆராதனை செய்த ஒரு அவல நிலையில் இருந்த சபை. அதே போலத்தான் 2001ஆம் வருஷத்திலிருந்து இந்த காலகட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இருக்கிற இந்த சபைகள் லவோதிக சபைக்கு அடையாளம் என்று பார்த்தோம். இந்த நாட்கள் கண்ணார பார்க்கிறோம். சத்தியங்கள் மறைக்கப்பட்டு ஜனங்கள் வஞ்சிக்கப்படும்படி அநேக நூதன உபதேசங்கள்
எப்படி லவோதிக்கேயா சபை தான் பாவத்தில் இருப்பதை அறியாமலே வாழ்கிறதோ, அதே போல் இந்த காலத்தில் இருக்கிற சபைகளும் வழிதவறி போய் இருப்பதை, மாய்மாலமாய் ஆராதிப்பதை, வேதத்துக்கு புறம்பான ஒரு ஆராதனை செய்வதை, அல்லது வேதத்தின் சத்தியங்களை காலின் கீழே போட்டு மிதித்து கொண்டு துணிகரமாய் பாவம் செய்து கொண்டிருப்பதை இந்த சபை உணராமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. லவோதிக்கேயா சபையைப் போல இன்றைக்கு சபைகளில் ஆவியான ஆளுகைக்கு பதிலாக பணத்தின் ஆளுகை, மனிதனுடைய ஆளுகை, உலகத்தின் ஆளுகை சபைக்குள் நுழைந்து சபைகள் வெதுவெதுப்பாய் மாறிவிட்டது. ஆக நாம் மனம் திரும்பி பிலதெல்பியா சபையைப் போல நாம் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று இந்த இருக்கிறவைகள் என்று சொல்லப்பட்ட சபையை குறித்த சத்தியங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். கருமையானவர்களே, இந்த 7 சபைகளை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியவர்கள். பாடுகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நான் உலகத்தோடு சமரசமாகி விடாதபடி என் ஜீவியத்தை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு என் மணவாளன் எப்பொழுது வருவாரோ நான் அவரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் என்பதில் நாம் ஜாக்கிரதை இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். வருகைக்கு ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 11வது நாளிலே நாம் தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தல் விசேஷன் காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது கண்டவைகளை பார்த்து விட்டோம், 2வது இருக்கிறவர்களை பார்த்து விட்டோம், 3வது நாம் இந்த புத்தகத்தில் பார்க்க வேண்டியது இனி சம்பவிக்க வேண்டிய காரியங்கள். அதை பார்ப்பதற்கு முன்னதாக ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன் இப்போ நாம் இயேசுவின் வருகை குறித்து பார்க்க போகிறோம்? நான் முதல் நாள் அறிமுகத்தில் சொல்லும் பொழுது சொன்னேன், வெளிப்படுத்தல் விசேஷத்திலே சொல்லப்பட்டதான ஒவ்வொரு காரியமும் ஒழுங்கும் கிரமமாய் நடக்கும். இந்த வரிசையின்படி தான் நடக்கும். இதில் ஒன்றும் முன்பு பின்பு மாறி நடப்பது இல்லை என்று முதல் நாளிலே அறிமுகத்தில் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே இந்த முதல் நாளிலே இந்த முதல் நாள் சொன்னது போல இந்த சபையில் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை குறித்து 2ஆம் அதிகாரத்திலையும் 3ஆம் அதிகாரத்திலையும் சபைகளுக்கு சத்தியங்களை பார்த்தோம். 3ஆம் அதிகாரம் முடியும் பொழுது லவோதிக்கேயா சபையோடு முடிகிறது. லவோதிக்கேயா சபை என்பது நாம இருக்கிற இந்த சபையின் காலம், இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை இருக்கிற காலம். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் தொடர்ந்து வருகிற சம்பவங்களை சபையை பற்றி சொல்லப்படவே இல்லை. 3ஆம் அதிகாரத்திலே முடிகிறதான சபையின் காரியங்கள் அடுத்து எங்கே சொல்லப்படுதுன்னா, வாசிங்க வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலன் யோவான் பூமியில் இருக்கிறதான 7 சபைகளை பார்க்கிறார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் சபை பூமியில் இருக்கிறது. இந்த 3ஆம் அதிகாரம் முடிந்த பின்பு யோவான் சபை எங்கேயுமே பார்க்கல. இப்போ எங்கே பார்க்கிறார்? அடுத்து அவர் பார்க்கிற இடம் இந்த இடம்தான். இந்த இடத்துல சபையை பார்க்கும்போது சபை எங்கே இருக்குது? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு. யார் ஆட்டுக்குட்டியானவர்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து. அவருடைய மனைவி யார்? சபை. அப்போ உலகத்தில் சபையை பார்த்த யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு பின்பு பரலோகத்திலே கல்யாணத்திலே பார்க்கிறார். அப்படியானால் இந்த 3ஆம் அதிகாரத்துக்கு பின்பு சபை பூமியில் இல்லை. இதுக்கு அப்புறம் நீங்கள் நடக்கிறத பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது பூமியிலே நடக்க போகிற மகா பெரிய உபத்திரவங்களையும் சோதனையான காரியங்களை குறித்து தான் நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். நீ வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது தொடர்ந்து பூமியில் நடக்கிற உபத்திரவங்கள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர், ஜனங்கள் பற்கடிப்பதை பார்க்கிறோம், ஜனங்கள் மறிக்கிறதை பார்க்கிறோம், ஜனங்கள் பாடு, சொல்லப்போனால் சமாதானமே இல்லாத ஒரு உபத்திரவத்தின் நாட்கள் தான் பூமியில் இருக்க போகிறது. அப்போ இந்த காலத்தில் சபை பூமியில் இருக்குமா? ஒரு வார்த்தை வாசிங்க. பிலதெல்பியா சபை கத்த சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை, நல்ல கவனிங்க, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த பிலதெல்பியா சபை கர்த்தருக்காக
வைராக்கியமாய் சாட்சியா இருந்ததினால் இந்த சபைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வருகிற சோதனை காலம். இந்த சோதனை காலம் என்பது ஏதோ தற்செயலாய் நடக்கிற ஒரு நெருக்கம் அல்ல. இது பூமி முழுவதும், எந்த மூலையும் தப்பாம பூமி முழுவதும் சோதனை காலம் வருகிறது. அந்த உபத்திரவத்தின் சோதனை காலம் அந்தி கிறிஸ்துவின் காலம். அதை குறித்தான் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற சபையை பார்த்து அந்த சோதனை காலத்துக்கு உன்னை நான் தப்பு வைப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியின் மீது வருகிற அந்த சோதனை உபத்திரவத்தின் காலத்தில் சபை, வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற சபை பூமியிலே இருக்காது. அப்போ அப்படியானால் லவோதிக்கேயா சபை தான் கடைசி சபை. அப்போ இந்த காலகட்டம் சபை லவோதிக்கேயா சபையின் காலம். அப்போ இந்த காலத்தோடு சபையின் நாட்கள் முடிகிறது. அப்படி முடிந்த பின்பு தான் இந்த பூமியில் உபத்திரம் வரப்போகிறது. உபத்திரம் சபை இருக்காது. அப்படியானால் இந்த 3ஆம் அதிகாரத்துக்கு பின்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு வருகிறது. அல்லேலூயா. அப்போ சபை உபத்திரவ காலத்தில் பூமியில் இருக்காது. அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் சபை பூமியில் இருக்காது. சபை இந்த பூமி அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் உபத்திரவம் சந்திக்கும் பொழுது மணவாளனாம் இயேசுவோடு அது மகிமையாக கல்யாண வீட்டில் பிரவேசித்திருக்கும். இதை குறித்து ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தத்தை பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் இயேசு தன்னை பின்பற்றின ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் போய் உங்களுக்கு வீட்டை ஆயத்தம் பண்ண பின்பு நான் மறுபடியும் வந்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படி உங்களை அழைத்து கொண்டு போவேன். எப்போ அழைத்து கொண்டு போவார்? பூமியிலே சோதனை காலம் வருவதற்கு முன்னதாக. அப்போ சபையின் காலம் லவோதிக்கேயா சபையின் காலத்தோடு முடிகிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை வருவதற்கு முன்னதாக இயேசு வரப்போகிறார். சபை எடுத்துக்கொள்ளப் போகிறார். அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறதான மகிமையான வீட்டில் உங்களை என்னையும் அவரோடு இருக்கும்படி நம்மை வைக்கப் போகிறார். அல்லேலூயா. எத்தனை மகிழ்ச்சியான நாள்! கொஞ்சம் யோசித்து பாருங்க. சபை கற்றுக் கொடுத்த மகிமையான ஒரு வாக்குத்தத்தம் என்றால் பல ஆயிரம் வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் உண்டு. என்னை கேட்டால் உன்னதமான வாக்குத்தத்தம் எது என்று சொன்னால் அவர் சொல்லிட்டு போனாரே, நான் போய் உங்களுக்காக வீட்டை ஆயத்தம் பண்ணுவேன், நான் மறுபடியும் வந்து நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி உங்களை அழைத்து சொல்லுவேன் என்று சொன்னாரே, அதுக்கு ஈடு இணையான வாக்குத்தத்தம் இந்த வேதத்தில் வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். ஆனால் மகிமையான வாக்குத்தத்தம், நீங்களும் நானும் அவரோடு இருக்கும்படியான உத்தரவாதத்தை பெற்றவர்கள். அந்த வாக்குத்தத்தம் பெற்ற நாம அவரை மணவாளனாக சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? கொஞ்சம் நிதானிச்சு பாருங்கள். இனி காலம் செல்லாது. நீங்கள் கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மணவாளன் எப்போ வருவாரோ தெரியாது. அவர் வருகைக்கு ஆயத்தமாகி அவரை மணவாளனாய் சந்திப்போம். நியாயாதிபதியாக சந்திக்கிற அந்த துர்பாக்கியம் நமக்கு வேணாம். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் மணவாளனாக சந்தித்து அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மகிமையான வீட்டை சுதந்திரித்து அவரோடு நாம் மகிழ்ச்சியாக வாழுவோம். அதற்குத்தான் நம்ம இவ்வளவு காலமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். இந்த ரட்சிப்பின் வாக்குத்தை இழந்துடாம இந்த வாக்குத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தது, இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து அநேக குழப்பங்கள் இன்றைக்கு உண்டு. அந்த குழப்பங்கள் நமக்கு நிவர்த்தி ஆகணும். அநேக கள்ள உபதேசங்கள் இன்றைக்கி பெருகி வருகிறது. அதை சரியாக நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை நான் திரும்ப சொல்லுகிறேன். யார் பிரசங்கித்தாலும் வசனத்தின் ஆதாரத்தோடு இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். வசனத்துக்கு விரோதமாக யார் சொன்னாலும் அதை ஒருபோது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது தேவ தூதனாக இருந்தாலும் நாம் அதை அங்கீகரிக்கக்கூடாது. எந்த சத்தியத்துக்கும் வசனமே ஆதாரம். சரி, இயேசுவின் வருகை குறித்து நம்ம அங்கே எங்கே போக வேண்டாம். எப்படி இருக்குன்னு முழு காரியத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இயேசுவின் வருகை எப்படிப்பட்டது? ஆண்டு வருகை 2 வருகை. முதல் வருகை, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார், இரட்சகராய் வந்தார், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தார். அது இயேசுவின் முதலாம் வருகை. வாசிங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ
உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆக முதலாவது இயேசு வரும் பொழுது ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக, வாய் திறவாத ஆட்டுக்குட்டியாக, உலகத்தின் பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்து உலகத்தை பாவத்திலிருந்து விடுதலையாக்குற பரிகார பலியாக இயேசு வந்தார். அது இயேசுவின் முதலாம் வருகை, இரட்சகராய் வந்தார். அடுத்து இயேசுவின் இரண்டாம் வருகை. இந்த இரண்டாம் வருகை குறித்து தான் இனி சபைகளுக்குள்ளேயே ஒரு குழப்பம். முதலாம் வருகை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் இரட்சகராய் பூமிக்கு வந்தார், அவர் வந்ததனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த ரெண்டாவது வருகை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த ரெண்டாவது வருகை ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று இரகசிய வருகை, அதாவது மணவாட்டியான சபையை அழைத்து போகும்படி இயேசு வருகிற இரகசிய வருகை, த ராப்சர். இரண்டாவது இயேசு கிறிஸ்து பூமியை 1000 வருடம் ஆளுகை செய்கிற ஒரு பகிரங்க வருகை. ஆக இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகை ரெண்டு விதங்களில் இருக்கும். ஒன்று மணவாட்டி சபையாகிய உங்களை என்னை அழைத்து போகும்படி மத்திய ஆகாயத்தில் இயேசு வருகிற இரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படும்படி, த ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுதல், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற இரகசிய வருகை. இன்னொன்று பகிரங்கமாக இந்த பூமிக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையாகிய உங்களோடு என்னோடு சேர்ந்து இந்த பூமியை 1000 வருஷம் ராஜாதி ராஜாவாய் இயேசுவே ஆளுகை செய்ய போகிறார். இந்த ரெண்டு வருகையும் இரண்டாம் வருகையிலே உண்டு. இந்த வருகையை குறித்து தான் ஒரு குழப்பனை சபைகளில். என்ன அப்படின்னா, ஒரு கூட்டம் இந்த ரகசிய வருகையெல்லாம் கிடையாது, ஏனென்றால் பைபிளில் ரகசிய வருகைன்னு எங்கு சொல்லப்படலை, பகிரங்க வருகைங்கிற வார்த்தை இல்லை, த ராப்சர் என்கிற வார்த்தை எந்த இடத்துலையும் பைபிளில் இல்லை. அதனால் ரகசிய வருகையெல்லாம் கிடையாது. அந்த கிறிஸ்துவின் காலத்தில் சபைகள் பூமியில் தான் இருக்கும். 7 வருஷம் உபத்திரவத்தின் மத்தியில் சபைகள் சுத்திகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் மணவாளன் இயேசுவை சந்திக்கும் என்று சொல்லுகிற கூட்டங்கள் உண்டு. இன்னொரு கூட்டம் இயேசுவின் ரகசிய வருகையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, அந்த ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கெல்லாம் கிடையாது, அவர் ரகசிய வருகை முடிஞ்சு போயிடுச்சு, உபத்திரவ காலத்தை முடித்த பின்பு தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற ஒரு கூட்டம். எது சரி? ரகசிய வருகை இருக்கா இல்லையா? வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். வேதத்தினை வாசிக்கும் பொழுது சில காரியங்களை தெளிவாய் நாம் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். வருகை குறித்து சொல்லும் பொழுது இன்றைக்கி அநேகர் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இங்கே எங்கு சொல்லப்பட்டிருக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சில வசனங்களை பிடித்து கொண்டு அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஒரு காரியத்தெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகம் வரிசை கிரமமாய் நடப்பவை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான சம்பவங்கள் வரிசையாய் நடக்கிற அந்த ஒழுங்குமுறையில் சொல்லப்படவில்லை. அதை முதலாவது புரிந்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தல சொல்லப்பட்டது அடுத்தடுத்து நடக்க போகிறவர்களை எழுதப்பட்டிருக்குது. ஆனால் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் என்று எழுதப்படலை. ஆனால் அதே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 2 வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ரகசிய வருகையும் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, பகிரங்க வருகையும் இருக்கிறது. அதை கொஞ்சம் நாம் நிதானித்து ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தோடு நாம் பார்த்து ரகசிய வருகை இருக்கா இல்லையா நாம் இங்கே அறிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27-28 வாசிங்க. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். நல்லா கவனிங்க. இங்கு சொல்லப்படும் பொழுது இயேசுவின் வருகை எப்படி இருக்குமாம்? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. மின்னல் எவ்வளோ வினாடி இருக்கும்? அவ்வளோதான் மின்னல். அது வந்து அந்த வினாடி ஒருத்தர் கவனிக்கலன்னா அடுத்து பார்க்க முடியாது மின்னலை. அது போல அவர் வருகை சடுதியில் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, பிணம் எங்கேயோ அங்கு கழுகு கூடுமாம். பிணம் இருக்கிற இடத்துல கழுகு கூடுறதுக்கும் இயேசுவினுடைய வருகைக்கு என்ன சம்பந்தம்? இதைத்தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை சடுதியாக இருக்கும் பொழுது அங்கு ஒரு கூடுதல் உண்டாகுது. யார் அங்கே கூடுகிறான்? பிணம் எங்கே இருக்குதோ கழுகு, அதாவது பிணம் இங்கே இருக்குன்னு கழுகுக்கு யாரும் இன்விடேஷன் கொடுக்க வேண்டாம், அல்லது பிணம் இங்கே இருக்குதுன்னு கழுகு வான்னு யாரும் கத்த வேண்டாம். கழுகு பிணம் எங்கே இருக்குதோ அங்கு கழுகு தானாய் போய் சேரும். இது ரகசிய வருகை குறிக்கிறது. எப்படி? இப்போ வாசித்து பாருங்க.
1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வார்த்தை, இந்த வசனத்துல ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இப்ப இயேசு இறங்கி வருவார்னு சொல்லப்படுது. எங்க இறங்கி வராரு? பூமிக்கு இறங்கி வராரா? இல்ல, மேகங்கள் மேல இறங்கி வராரு. ஆனா வருகிறதுக்குள்ள என்ன நடக்குதான்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்ப இயேசு பூமிக்கு வர்றதாக சொல்லப்படலை. அவர் வருகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள். அவர்களோ பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், அதாவது இயேசு வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த மணவாட்டி சபை ஒரு கூட்டம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ அந்த கூட்டம் தானாக உயிர்த்தெழுது. யார் சொன்ன அந்த கூட்டத்துக்கு இயேசு வந்திருக்கிற எழும்புகன்று? யார் சொல்லலை. பிணம் எங்கேயோ கழுகு அங்கே கூடும். இப்போ அந்த மரித்திருந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தானாக எழும்புகிறார்கள். அடுத்தது ஒரு கூட்டம் சபை உயிரோடு இருக்கிறது, ஆயத்தமுள்ள சபை. இப்போ அந்த சபை குறித்து சொல்லும் பொழுது பவுல் சொல்றாரு, உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. நல்லா கவனி அந்த வார்த்தையை, எதிர்கொண்டு போக. அப்படின்னா அவர் பூமிக்கு வரல, அவர் வர்றதுக்குள்ள பூமியில் இருக்கிற சபை அவர் சந்திக்க எதிர்கொண்டு போகிறது. அப்படி போகும் பொழுது மேகங்கள் மேல் அவர்களோடு, யார் அந்த அவர்கள்? கிறிஸ்துவுக்கு மரித்து முதலாவது உயிரோடு எழுந்தவர்கள். அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட, ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, அப்போ மணவாளனாக இயேசுவும் ஆயத்தமாயிருந்த மணவாட்டி சபையும் எங்க சந்திக்கிறாங்க? ஆகாயத்தில், பூமியில் அல்ல, ஆகாயத்தில் சந்திக்கப்பட்டு அங்கிருந்து அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை இங்கு சொல்லப்படும் பொழுது இயேசு பூமிக்கு வரவில்லை. அது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவர் ஆகாயத்தில் வருகிறார், மத்திய ஆகாயத்தில் வருகிறார். சபை இங்கிருந்து அங்கே போயிடுச்சு. அப்போ இது ஒரு வருகை. இப்போ அடுத்தது இன்னொரு வார்த்தை வாசிங்க. மத்தேயு 24:29-30. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். 27 மனுஷகுமாரன் வருகை மின்னலை போல இருக்கும். மின்னல் பர்மனண்டா நிற்காது வானத்தில். ஆனால் இங்கு சொல்லப்படும் 30ஆம் வசனத்தில் மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இந்த வித்தியாசம் நல்ல கவனிங்க. 27 மின்னல் போல இருக்கும். அதை எல்லாரும் கண்டு பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. மின்னல் வந்த உடனே பார்த்தவர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும், லேட்டாக பார்த்தவங்க பார்க்க முடியாது. ஆனால் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் பொழுது ஒரு அடையாள வானத்தில் தோன்றுமா, எல்லாரும் அதை பார்த்து கண்டு புலம்பி கொண்டு இருப்பார்கள். அப்போ இந்த வருகை வேற, அந்த வருகை வேற. 27ஆம் வசனத்தில் மின்னல் போல் என்று சொல்லப்படுகிற மனுஷகுமாரன் வருகை வேற, 30வது வசனத்தில் அடையாளத்தோடு ஜனங்கள் பார்த்து புலம்புகிற அந்த வருகை வேற. இந்த ரெண்டு வருகைக்கு என்ன வித்தியாசம்? நான் முன்பு சொன்னேன், இயேசு கிறிஸ்து 1 தெசலோனிக்கேயர் வாசிக்கும் பொழுது மத்திய ஆகாயத்தில் வருவார். ஆயத்தமாக இருக்கிற கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற ஆயத்தமான சபையும் மத்திய ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே மீட் பண்ணுகிறார்கள். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதை உலகம் அறியாது இருக்கும். இதுக்கு பேர் தான் ரகசிய வருகை. ஆனால் இன்றைக்கு இதை மறந்துட்டார்கள். இன்னைக்கு அறியாத ஒரு கூட்டம் ரகசிய வருகைலாம் கிடையாது, நம்ம அந்த கிறிஸ்து காலத்தில் உபத்திரவப்பட்டுத்தான் ஆகணும் என்று சொல்லுகிறார்கள். அந்த ரகசிய வருகை உண்டு. இன்னொரு வார்த்தை வாசிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44வது வசனம்.
நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இப்போ இங்க ஆண்டவர் சொல்ற நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார். இப்போ இங்க வரியை குறித்து சொல்லும் பொழுது எப்ப இயேசு வருவாருன்னு யாருக்கும் தெரியாதான். இது எந்த வருகை? இன்னொரு வசனம் வாசிங்க. சகரியா 14ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோடே போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். நல்ல கவனிங்க. 1 தெசலோனிக்கேயர் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் இறங்கி வருவார், சபை அவரை போய் ஆகாயத்தில் சந்திக்கும். ஆனால் இங்கே சகரியால வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். இந்த வருகையில் இயேசு பூமியில் இறங்கி வருகிறார், ஒலிவ மலையின் மேல் நிற்கிறார். அப்போ இங்கு பூமிக்கு இறங்கி வருகிறான்னு சொல்லப்படுது. 1 தெசலோனிக்கேயர்ல அவர் வானத்துக்கு வந்து சபை எடுத்துக்கொள்கிறான்னு சொல்லப்படுகிறது. அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அதுதான் ரகசிய வருகை. அந்த வருகை குறித்தான் ஆண்டு சொல்லுகிறார், நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆனால் சகரியா புத்தகத்தில் சொல்லப்படுகிறது அவர் ஒலிவ மலையின் மேல் இறங்குவார். இன்னொரு வார்த்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 10-12 வரை நீ வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலிருந்து அவர் பரமேறுகிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து 40வது நாள் அவர் ஒலிவ மலையில் சீசர்கள் மத்தியிலே அவர் பரமேறுகிறார். அவர் பரமேறி பரலோகத்துக்கு போன உடனே சீசர் எல்லாம் அண்ணாந்து வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தேவதூதர் தோன்றி சொல்லுகிறார்கள், கலிலேய மனுஷரே, ஏன் இப்படி வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? எப்படி இவர் கண்களுக்கு முன்பதாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ஒலிவ மலையில். திரும்ப அங்கேயே வருவார் என்று தேவதூதர் சொல்லுகிறார்கள். அப்போ இயேசு ஒரு நாள் ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குவார். எப்போ இறங்குவார் என்று பார்த்தீங்கன்னா, நீ வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறது அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் முடியும் பொழுது. இதை குறித்து சகரியால் வாசிக்கும் பொழுது சகரியா 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது அந்த சகரியா 14:3 வாசித்து பாருங்க. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். அடுத்த வசனம் தான் சொல்லுகிறது, அந்நாளிலே அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்போ ஒலிவ மலையின் மேல் நிற்கும்படி இயேசு வரும் பொழுது ஒரு யுத்தம் பண்ணும்படி வருகிறார். ஆனால் 1 தெசலோனிக்கேயர் வாசிக்கும் பொழுது இயேசு வரும் பொழுது ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்போ 2 வேற வருகை. ஆக ஒரு வருகை 1 தெசலோனிக்கேயர் வாசிப்பது இயேசு மத்திய ஆகாயத்தில் வருவது, சபையை எடுத்துக்கொள்ள ஒலிவ மலையில் இயேசு இறங்குவது, அந்த கிறிஸ்துவின் ஆளுகையின் முடிவில் அந்த ஜாதிகளோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து 1000 வருடம் பூமியை ஆளுகை செய்ய. ஆக எனக்கு கருமையானவர்களே, ரகசிய வருகை உண்டு. இந்த சபையின் நாட்கள் முடியும் பொழுது அந்த கிறிஸ்துவின் காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மரித்து போன பழைய பரிசுத்தவான்கள், கிறிஸ்து இயேசுக்குள் மரித்த நம்முடைய காலத்துக்கு முன்பு மரித்தாலே பரிசுத்தவான்கள் சபை மக்கள் அவர் எல்லாரும் உயிரோடு எழும்புவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம மறுரூபமாகி அந்த மரித்து உயிரோடு எழும்பின அந்த கூட்டத்தோடு இணைந்து மணவாளனாக இயேசுவை சந்திப்பதற்கு நம் மத்திய ஆகாயத்துக்கு போவோம். அங்கே அவர் நாம் எடுத்துக்கொள்ளப்பட இந்த சபை பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்கிறது. அதே சமயம் பூமியிலே கைவிடப்பட்டவர்கள் அந்த கிறிஸ்துவின் ஆளுகையில் தள்ளப்படுகிறார்கள். 7 வருடம் அந்த கிறிஸ்துவின் ஆளுகையில் இந்த பூமி உபத்திரவப்படும் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையோ 7 வருஷம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கருமையானவர்களே, நீங்களும் நானும் 7 வருடம் ஆட்டுக்குட்டியானோடு மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த மனவாட்டியாக இருக்க போகிறோமா? அந்த கிறிஸ்துவின் காலத்தில் இந்த பூமியில் உபத்திரவப்படுகிற ஜனங்களாக இருக்க போகிறோமா? நிதானித்து பாருங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இன்னும் இந்த ரகசிய வருகை குறித்து சில விளக்கங்களை நாம் கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் இன்றைக்கி நிறைய நூதன உபதேசங்கள் பெருகி வருவதனால் நாம் பதில் சொல்லுவதற்கு நாம் பழகணும்.
இல்லாவிட்டால் அநேகர் இன்றைக்கு ஊழியக்காரர்களே குழப்பி விடுகிறார்கள். ஊழியக்காரர்களே நீ குழம்பி போகிறார்கள். ரகசியம் இருக்கிறது என்று பிரசங்கித்தவர்கள் இன்று இல்லை என்று பிரசங்கிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இல்லை என்று சொல்லுகிற மனிதனுடைய வார்த்தைகள் இவளை அதிகமாய் இவளை பாதிப்பதினால், விளக்கம் தெரியாதனால் இவர்கள் இந்த கள்ள உபதேசத்தை விழுந்து விடுகிறார்கள். ரகசிய விரகம் இருக்கா? பைபிள் அதுக்கு விளக்கம் உண்டா? ரகசிய விரகம் என்று சொல்லும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காரியம் ஆங்கிலத்தில் த ராப்சர் என்று சொல்லுவார்கள். த ராப்சர் என்கிற வார்த்தை ராப்டு என்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது தான் ராப்சர். இந்த ராப்டு என்கிற லத்தீன் வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா காட்டாவே அல்லது காட்டப், அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதான் அர்த்தம். ஆக எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற அர்த்தமுள்ள ராப்டு என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது தான் த ராப்சர் என்கிறதான ஆங்கில வார்த்தை. இந்த ராப்டு என்கிறதான வார்த்தை பைபிளில் எங்கே மூல பாஷைன்னு இல்லை. ராப்சர் என்கிற வார்த்தை பைபிளில் எங்கேயும் இல்லை. ஆனால் அதே சமயம் இந்த ராப்டு என்கிற லத்தீன் வார்த்தைக்கு இணையான கிரேக்க வார்த்தை ஹார்பஷோ என்பதுதான் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற அர்த்தமுள்ள கிரேக்க வார்த்தை. ஹார்பஷோ, HARPAZO. இப்போ நீங்கள் வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். நல்லா கவனிங்க. பிலிப்பு என்கிறதான தேவனுடைய ஊழியக்காரனை கர்த்தர் ஆவியானவர் பிலிப்போடு பேசுகிறார். பிலிப்பு எழுந்திருப்பா, போய் வனாந்திர பகுதியில் போ அப்படின்றாரு. உடனே எழும்பி வனாந்திர பகுதியில் போகிறான். அங்கே ஒரு ரதத்தில் எத்தியோப்பியா தேசத்து மந்திரி அவன் வேத புத்தகத்தை வாசித்து கொண்டு போகிறான். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அதில் ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்படுவதை குறித்து வாசிக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், பிலிப்பு அந்த ரதத்தோடு சேர்ந்துக்க. இப்போ பிலிப்பு அந்த ரதத்தில் ஏறி என்னையா வாசிக்கிறீர்? நீ வாசிக்கிற புத்தகத்தின் அர்த்தம் தெரியுமா உமக்கு? அந்த மந்திரி சொல்கிறான், எனக்கு யார் சொல்லி கொடுக்க எப்படி தெரியும்? உடனே அந்த ஏசாயா புத்தகத்தில் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டை குறித்ததான அந்த வசனங்களை வைத்து பிலிப்பு இயேசுவை குறித்தும் அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்கிறான். இப்போ அதை கேட்ட எத்தியோப்பியா மந்திரி அவன் அப்பவே ஞானஸ்நானம் ஒப்பு கொடுக்கிறான். உடனே பிலிப்பு இறங்கி அங்கே இருக்கிற தண்ணீர், ஒரு இடத்துல தண்ணி இருக்கிறது, ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஞானஸ்நானம் கொடுத்தோன்னு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது பிலிப்புவும் அந்த மந்திரி கரையேறுறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார்னா பிலிப்போட ஆவியை கொண்டு போகல, பிலிப்பு மொத்த ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஆவியானவர் எடுத்துக்கொண்டார், கேட்ச் பண்ணிட்டார். மந்திரி தேடி பார்க்குறான், பிலிப்பை காணோம். ஆக பிலிப்பு சரீரத்தோட அவருடைய ஆவியோட ஆவியானவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இங்கே சொல்லப்படுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய்விட்டார். இந்த கொண்டு போய்விட்டார் என்கிற அந்த வார்த்தையின் மூல பாஷையில், கிரேக்க பாஷையில் இந்த ஹர்பஷோ என்கிற வார்த்தை தான் இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எடுத்துக்கொள்ளப்படுதல். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். நல்ல கவனி. இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, ஒரு மனுஷன் அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இந்த மனுஷன் யாருன்னா அவர் பவுல் தன்னைவே சொல்லுகிறார். இப்ப பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொன்னால் இவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படலை. பவுல் தன் சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். காரணம் என்னன்னா, இங்கு இந்த எடுத்துக்கொள்ளப்பட்டார் வார்த்தைக்கு மூல பாஷையில், கிரேக்க பாஷையில் ஹர்பஷோ என்கிற வார்த்தை தான் இருக்கிறது. இந்த ஹர்பஷோ என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, முழுமையாக எடுத்துக்கொள்ளப்படுதல். ஏதோ ஒரு தரிசனம் பார்ப்பதோ இல்லை ஆவியில் ஒரு காட்சியை பார்ப்பது அல்ல. இவர்கள் மாம்ச சரீரத்தோடு அவர்கள் ஆவியோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த வார்த்தையின் அர்த்தம் தான் ஹர்பஷோ. இந்த வார்த்தை தான் இங்கேயும் போடப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் இந்த சரீரத்தோட ஆவியோட வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆகவே பிலிப்பு எடுத்துக்கொள்ளப்பட்ட சரீரத்தோட இந்த பவுலடியார் சரீரத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்படுகிற இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதான
இந்த ஹர்பஷோ என்கிற கிரேக்க வார்த்தை தான் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மரித்தவர்களும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இதே ஹர்பஷோ என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சபையானது இயேசு கிறிஸ்துவின் வருகையில் இந்த சரீரத்தோட மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே ரகசிய வருகை, த ராப்சர் என்பது நிச்சயம் உண்டு. சபை கட்டாயம் அந்த கிறிஸ்துவின் ஆளுகையில் சோதனைக்கு உட்படாது. இன்றைக்கு வருகிற போராட்டம், இன்றைக்கு வருகிற நெருக்கம் எல்லாம் அது அந்த கிறிஸ்துவின் ஆளுகை அல்ல. சபை எப்போ எடுத்துக்கொள்ளப்படுமோ அதுக்கு பின்பு தான் அந்த கிறிஸ்து வெளிப்படுவான். அதுக்கு ஆயத்தம் வேணா நடக்கிறது. இன்னும் அந்த கிறிஸ்து ஆளுகை வரலை. இன்னைக்கு அநேகர் உபதேசிக்கிறார்கள், உபத்திர காலம் வந்துருச்சு. சில ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், நான் கருப்பு குதிரையை பார்த்தேன், நான் மங்கன குதிரையை பார்த்தேன். இன்னும் எந்த குதிரையும் வரலை. அது வரும் பொழுது சபை இந்த பூமியில் இருக்காது. நீங்கள் நான் இந்த பூமியில் இருக்க மாட்டோம். நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் அந்த கிறிஸ்து எழும்புவான். ஆக கருமையானவர்களே, நாம் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டிய ஜனம், வருகைக்கு ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, ஏன் இந்த வார்த்தைக்கு ரகசிய வருகை என்று பெயர் வைத்தார்கள்? வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5:2 இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி வருமா? திருடனை போல. திருடன் வரும் பொழுது பகிரங்கமாய் வரமாட்டான். நான் தான் திருடன், உங்கள் வீடு திருட போகிறேன், பகிரங்கமாக வரமாட்டான், ரகசியமாக வருவான். அவன் தான் திருடன். இன்னொரு வார்த்தை வாசிங்க, மத்தேயு 24:44. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். நீங்க நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சபை எடுத்துக்கொள்ளப்படுவது, சபை எடுத்துக்கொள்ளும்படி இயேசு வரப்போகிற அந்த காரியம் யாருக்கும் தெரியாததா இருப்பதனால தான் பரிசுத்தவான்கள் இந்த வருகைக்கு ரகசிய வருகை என்று பெயர் வைத்தார்கள். ஏன் ரகசிய வருகை என்று பெயர் வைத்தார்கள்னா, இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்ளும்படி வரப்போகிறது உலகத்தில் மற்ற யாருக்கும் தெரியாது. ஆயத்தமாக இருக்கிற மணவாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். கிறிஸ்துவுக்குள் மரித்த அந்த நபர்களுக்கு மட்டும்தான் இயேசு வருகிறதான காரியம் தெரியும். உயிரோடு எழும்புவார்கள். ஆயத்தமாக இருக்கிற சபைக்கு மட்டும்தான் தெரியும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பது. உலகத்துக்கு அவர் தெரியாது. இயேசு கிறிஸ்து வந்ததும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதும் உலகத்துக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்றே உலகத்தில் ஒருவருக்கும் தெரியாது. என்ன நடந்தது என்று தெரியாமல் உலகம் திகைத்து நிற்கும். அதுக்கு பேர் தான் ரகசிய வருகை, த ராப்சர். அதனால தான் ரகசிய வருகை என்று பரிசுத்தவான்கள் பெயர் வைத்தார்கள். வேத புத்தகத்தில் எங்கேயும் ரகசிய வருகை என்று சொல்லப்படவில்லை, வேதத்தில் இல்லை. இல்லாதவனுக்கு அநேகர் சொல்கிறாங்க ரகசிய வருகை எங்கள் பைபிள் இருக்குது. திருத்துவன் பைபிள் இல்லை தான். ட்ரினிட்டின் பைபிள் எங்கே இருக்குது? எங்கேயுமே இல்லை. ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் விசுவாசிக்கிறோம்? அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் இருக்கிற ஒரே தேவன், நமக்கு திருத்துவ தேவன் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நமக்கு ஒரே தேவன் இருக்கிறார். அந்த ஒரே தேவனுக்குள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற அந்த 3 ஆள் தத்துவங்கள் இருக்கிறது. ஆகவே நமக்கு 3 தேவர்கள் அல்ல, ஒரே தேவன் திருத்துவ தேவனாய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். பைபிளில் திருத்துவன் எங்கே இருக்குது? திருத்துவன் பைபிள் இல்லாதனால திருத்துவம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அதே போல தான் ரகசிய வருகை என்று பைபிள் அந்த வார்த்தை இல்லாததனால் ரகசிய வருகை இல்லை என்று சொல்ல முடியாது. வசனங்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை 2 விதமாக இருக்கும் என்று வசன குறித்து நாம் பார்த்தோம். ஆக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குதுன்னா வேற யார் சொன்னாலும் அது எதிரான காரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு வருகை மத்திய ஆகாயத்தில் வருவார், ஆயத்தமாக உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இன்னொரு வருகை பகிரங்கமாய் பூமிக்கு வருவார். வரும் பொழுது யுத்தம் பண்ணுகிறவராய் வருவார். சகரியாவின் புத்தகத்தில் வாசித்தோம். 2 வருகை வித்தியாசம் இருக்கிறது. மத்திய ஆகாயத்தில் வருவது ரகசிய வருகை. அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? ரகசிய வருகை இல்லை என்று கள்ள உபதேசம் பண்ணுகிறவர்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த வருகையிலே கைவிடப்படுவார்கள். ஆயத்தமாக இருக்கிற சபையோ எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம எந்த லிஸ்ட்டில் இருக்க போகிறோம்? இனி காலம் வரும், இனி நாட்கள் இருக்குது என்று சொல்லி நிர்விசாரம் வாழப்போகிறோமா? அல்லது என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், நான் வருகைக்கு ஆயத்தமாகி மணவாளனை சந்திக்க வேண்டும் என்று நாம் ஆயத்தமாகி வருகை எடுத்துக்கொள்ளப்பட போகிறோமா? கொஞ்சம் நிதானித்து நாம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற சபையாக நாம் மாறுவோம்.
சரி, எப்பொழுது இயேசு வருவார்? இயேசு எப்பொழுது வருவார் என்று வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 32வது வசனம். அந்த நாளையும் அந்த நாளையும் அந்த நாழிகையையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இயேசுவின் வருகை, அதாவது திரும்ப சொல்லுகிறேன், ரகசிய வருகைத்தான் அறியாதுன்னு சொல்லப்படுகிறது. பகிரங்க வருகை நாம் கணிக்க முடியும். ஏனென்று சொன்னால் அந்த கிறிஸ்துவின் காலம் முடிந்த பின்பு வருகிறது பகிரங்க வருகை. அந்த கிறிஸ்துவின் காலம் 7 வருஷம். அந்த 7 வருஷம் முடிந்த உடனேயே பகிரங்க வருகை வந்துடும். ஸோ பகிரங்க வருகை எல்லாராலும் கணிக்க முடியும். ஆனால் ரகசிய வருகை என்பது யாராலையும் கணிக்க முடியாது. பிதா ஒருவர் தவிர ஒருவரும் அறியார். ரகசிய வருகை வந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா கேரண்டியாக 7 வருஷம் கழித்து பகிரங்க வருகை இருக்கும். ஆனால் ரகசிய வருகை எப்பொழுது வரும் என்று ஒருவருக்கும் தெரியாது. வேதம் அழகாய் சொல்கிறது, பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அறியார், தேவ தூதர்களும் அறியார், வரப்போகிற மனுஷகுமாரனும் அறியார் என்று வேதம் சொல்கிறது. அதன் கருமையானவர்களே, அநேகர் மனக்கணக்கு போட்டு இயேசு கிறிஸ்து வருகை இப்பொழுதுதான் இருக்குது அப்பொழுதுதான் இருக்கிறது என்று அநேகர் பல கணக்குகளை வைத்து, பழைய ஏற்பாட்டு சில காரியங்களை வைத்து அநேகர் சொல்லுகிறார்கள். ஒரு புத்தகத்தை வாசித்த பொழுது ஒரு ஊழியக்காரர் எழுதுகிறார். ஆனால் எழுதும் பொழுது சொல்லுகிறார், இதுதான் நிஜம் என்று எழுதலை, ஆனால் ஒரு கணக்கு எழுதுகிறேன் என்று ஒரு கணக்கெல்லாம் கால்குலேஷன் போட்டு அவர் எழுதியிருக்கிறார். 2018 அல்லது 2025 அந்த கிறிஸ்துவின் ஆளுகை முடிந்திருக்கும் என்று எழுதினார். அந்த புத்தகத்தை எழுதுவது 2000 வருஷத்துக்கு முன்பு எழுதியிருந்தார். அவர் எழுதும் பொழுது 2018 அல்லது 2025 அந்த கிறிஸ்துவின் ஆளுகை முடிந்து இயேசுவின் பகிரங்க வருகை இருக்கலாம், இது ஒரு கணிப்பு தான் என்று எழுதியிருக்கிறார். இப்படி கணிக்க நிறைய பேர் உண்டு. ஆனால் இயேசுவின் ரகசிய வருகையை ஒருவராலும் கணிக்க முடியாது. அது பிதா ஒருவர் மாத்திரமே அறிவார். அல்லேலூயா. ஆனால் அந்த வருகை எப்படி இருக்கும்? மத்த 24:27 வாசிங்க. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மனுஷகுமாரன் வருகையும் இருக்கும். எப்பொழுது வருவார் தெரியாது, ஆனால் வருகை எப்படி இருக்கும்? மின்னலை போல சடுதியாக இருக்கும். ஆக கருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் வரும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பு தரப்படாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வருகிறதுக்கு முன்பதாக நான் வரப்போகிறேன், கொஞ்சம் ரெடி ஆகிடு என்னெல்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். சடுதியாய் வந்து விடுவார். அதே 1 தெசலோனிக்கேயர் 5:2 வாசிக்கும், திருடனை போல வருவார். எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ஒருவேளை செய்தி நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து வரலாம். இந்த ராத்திரி இயேசு கிறிஸ்து வரலாம். விடியற் காலத்தில் இயேசு வரலாம். எப்பொழுது வேணாலும் வருகை இருக்கலாம். ஆகவேதான் வேதம் நமக்கு சொல்லுகிற எச்சரிப்பு மத்த 24:44 நீ நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். சபை குறித்து கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு எச்சரிப்பின் சத்தம், நீ நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். எப்போ வருவார் என்று நமக்கு தெரியாது, எப்படியும் வருவார். ஆனால் வரும் பொழுது ஒரு வாய்ப்பு நமக்கு தரப்படாது. இவ்வளோ காலம் நீ சபைக்கு போயிட்ட, இவ்வளோ சத்தியம் கேட்டுட்ட, இவ்வளோ காலம் உண்மையாக இருந்துட்ட, இப்போ கொஞ்ச காலம் தான் நீ வளைத்த வரிட்ட, அதனால் உன்னை மன்னிச்சிடுறேன், இப்போ நான் வரப்போகிறேன், ஒரு 1/2 hour வந்துட போகிறேன், நீ மனம் திரும்பிடு என்றெல்லாம் வாய்ப்பு தர மாட்டார். அவர் வரும் பொழுது பரிசுத்த அலங்காரம் இல்லாமல், ஆயத்தம் இல்லாமல், உலக வாழ்க்கையோடு உலகத்தின் அருவருப்புகளோடு சம்பந்தம் கலந்து பரிசுத்த ஜீவியம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போய், ஆத்தும ரட்சிப்பை இழந்து போய் நீங்கள் நானும் ஆவியின் வாழ்க்கையில் மரித்து போய் இருப்போமானால் நிச்சயமாக சொல்லி வருகையில் கைவிடப்படுவோம். ஆரம்ப நாட்கள் எவ்வளோ ஊழியம் செஞ்சீங்க, எவ்வளோ வைராக்கியமாக இருந்தீங்க, எவ்வளோ ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டீங்க என்பதை காட்டிலும் அவர் வருகிற கடைசி நேரத்தில் உங்கள் ஜீவன் எப்படி இருக்க போகிறது? அவன் கருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நேரம் நீங்கள் நானும் எப்படி இருக்க போகிறோம், அதுதான் முக்கியம். அப்போ எப்போ வராரு நமக்கு தெரியாதே. அப்போ எப்போ வேணாலும் இயேசு வருவார் என்பதனால் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். இயேசு எப்பொழுது வருவேன் என்கிற அந்த நாளையோ சொல்லாவிட்டாலும் உங்கள் மேலே என் மேலே பிரிய வைத்ததுனால நம்மை ஆயத்தமாக்க வேண்டிய அந்த காரியத்தில் இன்னும் ஜாக்கிரதைப்படுவதற்காக அவர் வருகையின் காலங்கள், அவர் வருகிற நேரத்தில் என்னென்ன அடையாளங்கள் நடக்கும் என்று சில சிம்டம்ஸ், சில சைன்ஸ், அடையாளங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
எது கொடுத்தாருன்னா, இந்த அடையாளத்தெல்லாம் பார்த்துக்கப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை இழந்துடக்கூடாது, நான் விரும்புகிறேன், உனக்காக ரத்த சிந்தி இருக்கிறேன், உனக்காக என் ஜீவனை பலியாக கொடுத்துருக்கிறேன், நீ என் மனவாட்டியை இருக்குன்னு நான் விரும்புகிறேன், ஆகவே உன்னை கைவிட நான் விரும்பாததினால நீ ஆயத்தமாவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பாக அடையாளங்களை சொல்லுகிறேன். இந்த அடையாளத்தெல்லாம் நீ பார்க்கும் பொழுது உன்னை இன்னும் ஆயத்தமாக, இன்னும் உன்னை ஜாக்கிரதையை காத்துக்கொள், நான் சீக்கிரம் வந்து விடுவேன். அது வேதத்தில் அநேக அடையாளங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது சொன்ன கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, வாசிங்க மத்தேயு 16ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக அஸ்தமனம் ஆகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயம் ஆகிற போது செவ்வானமும் மந்தாரமும் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? அப்ப ஆண்டவர் நமக்கு அடையாளம் ஏன் கொடுக்கிறாருன்னா, இந்த காலங்களை நிதானித்துக்கொள். இன்னொரு வார்த்தை வாசம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 56வது வசனம். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன? கர்த்தர் சொல்றார் பாருங்க, நீ இயற்கையெல்லாம் நிதானிச்சு பார்க்கிறியப்பா, இந்த காலத்தை நிதானிக்காம போகிறது என்ன? அப்ப காலத்தை நிதானிக்க வேண்டியது அவசியம். காலம் என்று சொல்லும் பொழுது, நான் இருக்கிற இந்த காலகட்டங்களில் என்னென்ன சம்பவிக்கிறது, என்ன நடக்கிறது என்று நம்ம சுற்றி நடக்கிற சம்பவங்களை நாம் நிதானிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எதற்கென்றால், இந்த சம்பவங்களில் தான் அடையாளங்கள் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா உலக நியூஸை நிறைய பார்க்குறோம், ஆனால் அறிவை வளர்த்திக்கிறோம் ஒழிய காலத்தை நிதானிக்கிறது இல்லை. ஏன் காலத்தை நிதானிக்கிறேன்? இவைகள் தேவன் கொடுத்த அடையாளம் என்கிற வேத அறிவு அநேகருக்கு இல்லை. அதான் நீ பரிதாபம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட நீ நடக்கிற சம்பவங்களை பார்த்து இவை எல்லாம் இயற்கை என்று சொல்லுகிறவர்களும், இதெல்லாம் நடக்கிற சம்பவங்கள் தான் என்று சொல்லுகிறவர்களும் அநேகர் உண்டு. சில கிறிஸ்தவர்கள் கூட இது ஏன் சம்பவிக்கும், இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம், இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் எதை குறிக்கிறது என்கிற வெளிப்பாடு இன்னைக்கு அநேகருக்கு இல்லை. ஆகவே தான் வருகைக்கு ஆயத்தமாக இல்லை. வருகைக்கு ஆயத்தமாகி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த காலங்களை நிதானித்து நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து ஒரே ஒரு அடையாளத்தை மாத்திரம் இன்னைக்கு உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். இன்னும் அநேக அடையாளங்கள் உண்டு, அதை நாளை தினத்தில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரே ஒரு அடையாளத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். சீஷர்கள் ஒரு நாள் இயேசுவை வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் வருகைக்கும் என்ன அடையாளம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று. தேவன் சீஷர்களிடத்திலிருந்து அதே எதிர்பார்ப்பைத்தான் இன்னைக்கு சபையினிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் அநேக அடையாளம் கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளங்களின் காலங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெறும் புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்னதாகவே இயேசுவின் 2ஆம் வருகைக்கான அடையாளங்களை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறதான அடையாளங்களை நாம் அநேக காரணங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரே ஒரு அடையாளத்தை நாம் பார்க்க போகிறோம். முதல் அடையாளம் வாசிங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32-33வது வசனம். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இயேசு தன் வருகையின் குறித்து அடையாளம் சொல்லும் பொழுது நான் சொல்லுகிறார், அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது
வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீ காணும்போது, அதாவது அத்திமரம் துளிர்விடும்போது நான் வாசல் அருகே வந்திருக்கேன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு அடையாளம் அத்திமரம் துளிர்விடுவது. இது என்ன அடையாளம்? இந்த அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்துக்கான அடையாளம். அத்திமரம் என்று கர்த்தர் சொல்லுவது இஸ்ரவேல் தேசத்துக்கு அடையாளம். ஒரு முறை இயேசு எருசலேமுக்கு வரும் பொழுது ஒரு அத்தி மரத்தில் அவர் பழம் இருக்குதான்னு பார்க்குறாரு. ஒன்று காணோம் உடனே அதை சபிக்கிறார். சபித்தோட உடனே பட்டு போயிற்று. ஏன் அந்த மரத்தை ஆண்டு சபிக்கிறார்? அந்த மரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி தான் கனி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த மரத்தின் காரியத்தை கர்த்தர் அங்கு அடையாளமாக செய்து காண்பிக்கிறார். ஆக அத்திமரம் என்பது இஸ்ரவேல் நாட்டை குறிக்கிறது. துளிர் விடுவது என்பது மீண்டும் தலைப்பதை குறிக்கிறது. நல்லா கவனிங்க, ஒரு மரம் துளிர் விட்டது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு முன்பு அது பட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒரு மரம் பட்டு போய் அதுக்கப்புறம் இலை வந்தால் தான் அது துளிர் விடுதுன்னு சொல்கிறோம். மரம் முழுக்க இலைகள் இருந்து 2 இலை புதுசாக வளர்ந்தால் நம்ம துளிர் விடுதுன்னு சொல்ல மாட்டோம். பட்டுப்போன மரத்தில் 2 இலை வந்தால் தான் துளிர் விடுதுன்னு சொல்லுவோம். அப்போ அத்திமரம் துளிர் விடும் பொழுது என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, இந்த அத்திமரமாக இஸ்ரவேல் நாடு அது பட்டு போகிற நாட்கள் உண்டு. பட்டுப்போன பின்பதாக திரும்ப துளிர் விடும். அப்படி துளிர் விடும் பொழுது இயேசு கிறிஸ்து வாசல் அருகே வந்திருக்கிறார். அவர் வருகை சமீபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அத்திமரம் எப்போ பட்டு போனது, எப்போ துளிர் விட்டது? இப்போ வாசிங்க, லூக்கா 19ஆம் அதிகாரம் 41 44 வரை வாசியுங்கள். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே மரிப்பதற்காக அவர் எருசலேமுக்கு வருகிற அந்த நாட்களிலே அவன் எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுகிறார். கண்ணீர் விட்டு அவர் சொல்லுகிறாரு, இந்த நாளிலாக நீ மனம் திரும்பினால் சமாதானம் ஏதுவானது அறிந்திருந்தால் உனக்கு நலமாக இருக்குமே. ஆனால் நீயோ அதை அறியாதபடினாலே உன்னை சூழ மதில் போடுவாங்க, உன் பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் கொலை செய்வார்கள், ஒரு கல்லின் மேல் கல் இராதபடி உன்னை நிர்மூலமாக்குவார்கள் என்று எருசலேமை குறித்து இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் சொன்னார். இந்த தீர்க்க தரிசனம் தான் இஸ்ரவேல் நாடு பட்டு போகிறதற்கு சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம். இது அப்படியே சரித்திரத்தில் நடந்தது. பின்பு துளிர் விட்டது. எப்படி நடந்தது? இந்த அத்திமரம் எப்போ துளிர் விட்டது என்பது குறித்து ஒரு சில சரித்திர காரணங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த இஸ்ரவேல் தேசம் எப்போ பாழாக்கப்பட்டது? இயேசு சொன்னார் உன் தேசம் பாழாக்கப்படும் என்று. எப்போ பாழாக்கப்பட்டது? கிபி 70ஆம் வருஷத்தில் ரோம தளபதியாக இருந்த தீத்து என்கிறதான அந்த தீத்து ராயனால் இந்த இஸ்ரவேல் தேசம் வெறுமையாக்கப்பட்டது. இந்த தீத்து ராயன் இஸ்ரவேல் தேசத்தின் மீது யுத்தம் பண்ணி அவர் ஆளுகையில் தான் இந்த இஸ்ரவேல் தேசம் இருந்தது. ஆனால் இவர்கள் கலகம் செய்ததினால் இந்த தீத்து ராயன் இஸ்ரவேல் தேசத்தை பாழாக்கினான், ஜனங்களை கொன்று குவித்தான். ஏற்கனவே 11 லட்சம் யூதர்கள் இந்த தீத்து ராயனால் கொல்லப்பட்டார்கள். மாத்திரமல்ல, இவனால யூதர்கள் நெருக்கப்பட்ட பொழுது யூதர்கள் பல இடங்களுக்கு சிதறி போனார்கள். சொந்த நாட்டை விட்டு உலகத்தின் எல்லா மூலைகளிலும் இந்த யூதர்கள் சிதறி போனார்கள். அப்படி சிதறி வந்தவர்கள் தான் கேரள மாநிலத்துக்கு வந்த யூதர்கள். மட்டஞ்சேரி என்கிற ஒரு இடத்துல யூதர்களுடைய ஆலயத்தை கட்டி யூதர்களுடைய பட்டணம் என்றே ஒரு இடத்துல குடியிருந்தார்கள். உலகம் முழுவதும் சிதறி போனார். ரஷ்யா தேசத்துக்கு போனார்கள், அங்கு அவமானங்களை சந்தித்தார்கள். ஜெர்மன் போனார்கள். இப்படி பல இடங்களில் யூதர்கள் சிதறி போனார்கள். அப்படி 70ஆவது வருஷத்தில் இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்ட பொழுது தேவாலயமும் தீக்கிரையாக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது, பலிகள் நிறுத்தப்பட்டது. மாத்திரமல்ல, இந்த தீர்த்தரா என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்களை யூதர்களை கொன்று குவித்து அவர்களை துரத்தி அடித்தது மாத்திரமல்ல, ஆலயத்தை இடித்தது மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் தேச உப்புக்களை தூவினானாம்.
சரித்திரம் சொல்லுகிறது, இனி இந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஒன்றும் முளைக்கக்கூடாது என்று சொல்லி நிலங்களிலே உப்பை தூவினானாம். அப்படிப்பட்ட ஒரு கொடுமை 70 ஆண்டில் நடந்தது. தொடர்ந்து நடந்த யுத்தத்தில் கிபி 73 வருஷத்தில் மசாடா என்கிற கடைசி கோட்டையும் இந்த இஸ்ரவேல் தேசம் பிடிக்கப்பட்டது. அப்படி பிடிக்கப்பட்ட பொழுது அநேக யூதர்கள் அந்த கோட்டைக்குள் இருந்த, இந்த மசாடா கோட்டைக்குள் இருந்த யூதர்கள் தற்கொலை செய்து கொண்டு மடிந்தார்கள். இதோடு மொத்த இஸ்ரவேல் தேசமும் அந்த ரோம ராயன் கையிலே விழுந்தது. மொத்த யூதர்களும் இஸ்ரவேல் தேசத்தில் சிதறி போனார்கள். இஸ்ரவேல் நாடாகிய அத்திமரம் பட்டு போனது. இஸ்ரவேல் நாடு யூதர்கள் இல்லாத ஒரு நாடாய் மாறினது. நீ பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது பல நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி அநேக ராஜாக்களால் மேற்கொள்ளப்பட்டார்கள். அது மேற்கொள்ளப்படும் பொழுது அசிரியா தேசத்துக்கு அடிமைகளாய் போனாங்க, பாபிலோனுக்கு அடிமையாக போனாங்க. ஆனால் இஸ்ரவேல் தேசம் பட்டு போகலை. ஒரு கூட்ட யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தார்கள். அவர்கள் பழுகி பெருகினார்கள். திரும்ப அடிமையான ஜனங்கள் திரும்ப தேசத்துக்கு வந்தார்கள். ஆனால் இந்த முறை முழு யூதர்களும் உலகம் முழுவதும் சிதறி போனார்கள். இஸ்ரவேல் தேசம் யூதர்கள் இல்லாத வெறுமையான பட்டுப்போன மரமாக மாறினது. அதற்கு பின்பு வந்த ஹைட்ரியன் என்கிறதான ரோம அரசன் கிபி 135 வருஷத்தில் இந்த இஸ்ரவேல் நாடை, யூதர்களின் நிலங்களை புறஜாதிகளுக்கு விற்று போட்டான். இந்த அத்திமரம் பட்டு போனது மாத்திரமல்ல, 135 வருஷத்தில் ஹைட்ரியன் என்கிறதான அந்த ராஜாவின் நாட்களில் இந்த யூதருடைய நிலங்கள் புறஜாதிகள் விற்று போட்டது. அந்த புறஜாதிகள் இந்த நிலங்களை வாங்கி இஸ்ரவேல் என்கிற அந்த தேசத்தின் பெயரை மாற்றி பெலிஸ்தியா தேசம் என்று அர்த்தம் கொள்ளுகிற பாலஸ்தீனா நாடு என்று மாற்றினார்கள். உலக மேப்பில் அது வரைக்கும் இஸ்ரவேல் என்று இருந்த அந்த நாடு மேப்பிலிருந்து அழிக்கப்பட்டு பாலஸ்தீனா என்று மாறிப்போனது. இஸ்ரவேல் என்கிற அத்திமரம் பட்டு போனது. வேதத்தில் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறினது. மாத்திரமல்ல, ஆலயத்தை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொன்னார் பாருங்க. மத்தேயு 24 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க் 13 அதிகாரம் 1-2 வசனம் வாசித்தாலும் இதே சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் எருசலேம் அங்கே இருக்க ஆலயத்துக்கு போகும் பொழுது சீசெல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே ஆலயத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அலங்காரமாக எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் கல் இராதபடி இந்த ஆலயம் இடிந்து போகும் என்று சொன்னார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாளில் இருந்த எருசலேம் ஆலயம் 3வது முறையாக கட்டப்பட்ட ஆலயம். முதல் முறையாக கிமு 1004 சாலமோனால ஆலயம் கட்டப்பட்டது எருசலேமில். அந்த ஆலயம் கிமு 580 நேபுகாத் நேச்சாரால் இடிக்கப்பட்டது. பின்பு கிமு 516 வருஷத்தில் 2வது முறையாக செருபாபேல் தலைமையிலே எருசலேமில் ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. எப்போ இடிக்கப்பட்டதுன்னு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்திருந்த ஆலயம் செருபாபேல் கட்டின ஆலயம் அல்ல, ஏரோது மன்னனால் கட்டப்பட்ட ஆலயம். வாசிங்க யோவான் 2 அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். இந்த 46 வருஷம் சென்றதேன்னு சொல்லுகிறார்களே, இந்த ஆலயம் ஏரோது மன்னனால் கட்டப்பட்டது. ஆக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வரும் பொழுது அந்த ஆலயம் 3வது முறை கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயம் இடிக்கப்படும்பா, ஒரு கல் மேலே ஒரு கல் இராதபடி அது இடிக்கப்படும். அது அப்படியே நிறைவேறினது. கிபி 70 தீத்துராயன் இஸ்ரவேல் தேசத்தை அவன் சின்னாபின்னமாக்கும் பொழுது எருசலேம் ஆலயத்தில் பலிகளை நிறுத்தினான், ஆலயத்தை இடித்தான். இடிக்கும் பொழுது எருசலேமின் தேவனுடைய ஆலயம் எல்லா பொருட்களும் பொன்னினால் செய்யப்பட்டது, பொன் தகடுகள் புதிக்கப்பட்டது. இப்போ அந்த ஆலயத்தை அவன் எரிக்கும் பொழுது அந்த பொன்னானது உருகி அதன் கல்லுகளுடைய சந்துகளிலே படிந்திருந்ததாம். சரித்திரம் சொல்லும், தீத்துரா என்ன செய்தானாம், அந்த பொன்னை எடுப்பதற்கு ஒட்டி இருக்கிற கல்லுகளை தட்டி தட்டி உள்ளகிற பொண்ணை எடுத்தானாம். ஆண்டே சொன்னது போல ஒரு கல் மேலே ஒரு கல் இராதபடி ஆலயம் இடிக்கப்பட்டது.
இணைஞ்சிருக்கிற 2 கல்லுக்கு நடுவில் இருக்கிற அந்த பொன்னை உருகி இருக்கிற அந்த பொன்னை எடுப்பதற்கு கல்லை உடைத்தான். அப்படியே தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எருசலேமில் ஆலயம் கிடையாது. இன்னைக்கு எருசலேமில் ஆலயம் கிடையாது. இஸ்ரேல் தேசம் இருக்குது, எருசலேம் இருக்குது, ஆலயம் இல்லை. ஆனால் பழைய ஆலயத்தினுடைய அந்த சுற்றுச்சுவருடைய ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் இருக்கிறது. அதை அழுகையின் மதில் என்று அவர் வைத்துக்கொண்டு யூதர்கள் இன்றைக்கும் அந்த அழுகையின் மதில் என்கிற அந்த பழைய ஆலயத்தின் சுற்றுச்சுவரின் ஒரு பகுதியாக இருக்க அந்த சுவரில் போய் தலையை முட்டி இன்றைக்கு அழுது கொண்டு ஜெபிக்கிறார்கள். எப்பொழுது ஆண்டவரே எங்களுக்கு ஆலயத்தை தருவீர், எப்பொழுது நாங்களும் ஆராதிப்போம் என்று சொல்லி அந்த அழுகையின் மதிலில் இன்றைக்கு முட்டி அழுது ஜெபிக்கிறார்கள். தன் பாவங்களை அங்கே அறிக்கை செய்கிறார்கள். அது ஒன்றுதான் புனித ஸ்தலமாக இருக்கிறது. ஆகவே இயேசு சொன்னது போல இந்த அத்திமரம் பட்டு போனது. எப்போ துளிர் விட்டது? இந்த அத்திமரம் இஸ்ரவேலை குறிக்கிறது. இந்த யூத ஜனங்கள் சிதறி போன எல்லா இடங்களிலிருந்தும் 1897 வருஷத்தில் உலக சியோனிய சங்கம் என்கிற சங்கத்தை உருவாக்கினார்கள். உலக சியோனிய சங்கம் என்று 1897 ஆண்டிலே உருவாக்கினார்கள். உருவாக்கின அவர்கள் பாலஸ்தீனா என்று அழைக்கப்பட்டதான பழைய இஸ்ரவேல் நாடுகளுக்கு இவர்கள் குடிவர ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த உலக சியோனிய சங்கம் மூலமாய் யூதர்கள் குடிவந்தவர்கள் 1948 ஆண்டு மே மாதம் 14வது நாள் இது பாலஸ்தீன நாடு அல்ல, இது இஸ்ரவேல் நாடு என்று பிரகடனப்படுத்தினார்கள். இவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே சுற்றிலும் இருக்கிற அரபு நாடுகளுக்கு பயங்கர எரிச்சல். உடனே அடுத்த நாளே மே 15வது நாளில் அரபு நாடுகள் கூட்டுப்படை சேர்ந்து இந்த யூதர்களை அழித்து திரும்ப அதை பிடிப்பதற்காக வருகிறார்கள். அப்பொழுது யூதர்களிடத்தில் வெறும் 6000 பேர் தான் யுத்த வீரர்கள். இந்த 6000 பேர் இருக்கிற யுத்த வீரர்களை கொண்டு கர்த்தர் அந்த அரபியரின் கூட்டுப்படையை கர்த்தர் முறியடித்தார். இஸ்ரவேல் நாடு திரும்ப துளிர்விட ஆரம்பித்தது. திரும்பவும் 1967 வருஷத்தில் அன்றைக்கு இருந்த எகிப்து நாட்டினுடைய அதிபராக இருந்த நாசர் 24 அரபு நாடுகளை கூட்டிக் கொண்டு ஒரு பெரும் யுத்தத்துக்கு ஆயத்தமானான். திரும்ப இந்த இஸ்ரேல் நாடு வளரக்கூடாது, இது துளிர்விடக்கூடாது என்று சொல்லி அந்த நாட்டை பிடிப்பதற்காக எகிப்து அதிபராக நாசர் தலைமையில் 24 நாடுகள் கூட்டுப்படையாக இணைந்து 1967 வருஷம் மீண்டும் யுத்தத்துக்கு வந்தார்கள். என்றைக்கு இவர்கள் யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த நாளுக்கு முந்தின ராத்திரி இந்த யூதர்கள் அவருடைய விமானப்படையில் இருந்த இராணுவ விமானங்கள் தாள பறந்து இவர்கள் அணிவகுத்திருந்த அந்த தளவாடங்களை அவங்க முகாம்களை அழித்து சிதைத்தார்கள். சிதைத்த பொழுது அந்த 24 நாடுகள் சேர்ந்த கூட்டுப்படை யுத்தம் செய்ய முடியாமல் தோற்றுப்போய் திரும்பினார்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் நாடு காலூன்ற ஆரம்பித்தது. பட்டுப்போன அத்திமரம் துளிர்விட ஆரம்பித்தது. 1948 ஆண்டு துளிர்விட ஆரம்பித்ததான அந்த அத்திமரம் ஏறக்குறைய 72 ஆண்டுகள் நாம் கடந்து வந்து விட்டோம். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். மற்ற 24ஆம் அதிகாரம் 32, 33 வாசித்தோம். அத்திமரம் துளிர்விடும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமாம். எப்போ அத்திமரம் துளிர் விட்டது? 1948 துளிர் விட்டுருச்சு. துளிர் விட்டு 72 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இயேசுவின் வருகை எவ்வளோ சமீபம் என்பதை அறிந்து கொள்ளுங்க. என்ன கருமையானவர்களே, இந்த அடையாளத்தை எதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன்? இயேசு சொன்ன அடையாளம் நிறைவேறிடுச்சு. நீங்கள் நான் ஆயத்தமாக இருக்கிறோமா? கொஞ்சம் நினச்சி பாருங்க. இயேசு சொன்ன தீர்க்கதரிசி ஒன்று மாறலையே. அத்திமரம் பட்டு போய் துளிர்விடும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று மாறாமல் நிறைவேறினது போல இயேசு வாசல் அருகே வந்திருக்கிறார். வாசல் அருகே வந்த இயேசு அவர் நம்ம எடுத்துக்கொள்வதற்கு, அவர் வலது காலை எடுத்து வைப்பதற்கு இன்னும் தாமதமாகாது. என கருமையானவர்களே, ஒரு வருகை மிகவும் சமீபம். நீங்கள் ஒன்று ஆயத்தமாக இருக்கிறோமா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இத்தனை காலம் நம் வாழ்க்கையில் ஆண்டவரை இயேசுவின் ரத்தம் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இத்தனை காலம் நாம் ஓடிவிட்டோம். இப்போ எப்படி இருக்கிறோம்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பவுல் சொல்லும் பொழுது கலாத்தியர் பார்த்து சொல்லுகிறார், ஆவியிலே ஆரம்பம் நீங்கள் மாம்சத்தில் முடிவு பெறப் போகிறீர்களோ? இத்தனை புத்தினர்களா? இத்தனை காலம் நீங்கள் பட்ட பாடுகள் வீணாய் போயிற்று. ஆவியில் ஆரம்பம் நாம் எப்படி முடிக்க போகிறோம்? இன்னைக்கு அநேக ஜனங்கள் மாம்சத்தில் முடிக்கிற ஒரு பரிதாபத்தில் இருக்கிறோமே. கருமையானவர்களே, உலக ஆசீர்வாதம் ஓடாதிருங்க.
உங்களுக்கு எனக்கு கர்த்தர் மேலான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எப்படி காத்துக்கொள்வது? ஒரே ஒரு வார்த்தை வாசித்து பாருங்க. யூதாவின் புத்தகம், அங்க யூதா என்கிற மனுஷன் சொல்ற வார்த்தை யூதா 23. மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். யார் வருகைக்கு ஆயத்தமாக இருப்பாங்களா? மாம்சத்தால் கரைப்பட்ட இந்த வஸ்திரங்களை வெறுத்து தள்ளி இயேசு கிறிஸ்துவின் கொடுக்கிற வெண் வஸ்திரமாகிய பரிசுத்த வஸ்திரத்தை அணிந்து கொள்ள வேண்டுமாம். மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரம், நம்ம வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் வாழ்க்கை என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த ரட்சிப்பு எதனால கரைபடும்? மாம்சத்தால. மாம்சம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு காரியம். ஒன்று ஜென்ம சுவாபம், மாம்சத்திலிருந்து எழும்புகிற ஜென்ம சுவாபத்தால இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடும். காயின் ஏன் ஆபேலை கொன்று தன் வாழ்க்கை கரைபடுத்தி கொண்டான்? எதனால கொன்று போட்டான்? அவனுடைய ஜென்ம சுவாபம், கசப்பு, பொறாமை, எரிச்சல், கோபம், மாம்ச வைராக்கியம். இந்த கசப்பினால் தன் வஸ்திரத்தை காயின் கரைபடுத்தி நிலையற்றவனாய் அலைந்தான். கருமையானவர்களே, உங்கள் ஜென்ம சுவாபம் இன்றைக்கு பொல்லாதா இருக்குமானால், உங்கள் குணாதிசயம் பொல்லாதா இருக்குமானால், நீங்கள் ஆவில் நிரம்பி ஜெபிக்குள்ளா இருந்தாலும் உங்கள் வஸ்திரம் கரைபடுக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. உங்கள் வஸ்திரத்தை கரைபடுத்துவது, உங்கள் ரட்சிப்பின் வாழ்க்கை கரைபடுத்த ஜென்ம சுவாபத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இன்னைக்கு மனம் திரும்புங்க. உங்கள் கோபத்தை விட முடியலையா? உங்கள் கசப்பை விட முடியலையா? உங்கள் தீமை செய்தலை மன்னிக்க முடியலையா? ஆண்டவர் சமூகத்தில் அழுது புலம்புங்க. ஆண்டவரே, இந்த கோபத்தை மேற்கொள்ள பலன் தாங்க. இன்னாரை மன்னிப்பதற்கு பலன் தாங்க. அவங்க செய்த தீமையை மறப்பதற்கு பலன் தாங்க. இந்த பிடிவாத குணம் என்னை விட்டு போகட்டும். அடிக்கடி எனக்குள்ள எரிச்சல் வருகிறது, அடிக்கடி எனக்குள்ள கசப்பான என்ன வருகிறது, மேற்கொள்ள பலன் தாங்க. கதறி ஜெபிங்க. இன்னைக்கு கதறி ஜெபிக்காவிட்டால் ஒரு நாள் கதற வேண்டியது வரும். இன்னைக்கு கதறி ஜெபித்தால் அதுக்கு பலன் உண்டு, அன்றைக்கு கதறி ஜெபித்தால் பலன் இல்லை. இன்னைக்கு கதறி ஜெபித்தால் நம்மை பலப்படுத்தி வஸ்திரத்தை சுத்திகரித்து நம்ம வரை காயத்தைப்படுத்தி விடுவார். இன்னைக்கு கதறி ஜெபிக்காமல் நிர்விசாரமாக இருந்து வருகையில் கைவிடப்படும் பொழுது கதறி ஜெபித்தால் ஒருபோதும் அந்த கதறலுக்கு பலன் இருக்காது, அந்த கண்ணீருக்கு பலன் இருக்காது. ஒன்று ஜென்ம சுபாவத்தால் வஸ்திரம் கரைபடும், இரண்டாவது மாம்ச இச்சையினால் வஸ்திரம் கரைபடும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-17 வரை நீ வாசிக்கும் பொழுது, மாம்சத்தின் இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவை எல்லாம் உலகத்தால் உண்டாயிருக்கிறவைகள், அவள் பிதாவில் உண்டானவைகள் அல்ல. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். இந்த மாம்சத்திலிருந்து எழும்புகிற இச்சைகள், அருவருப்பான காரியங்களை செய்யும்படி தூண்டுகிற இச்சைகள், அந்த இச்சைகளுக்கு அடிமையாகி அருவருப்பான பழக்க வழக்கம், அருவருப்பான உறவுகள், அருவருப்பான காரியங்கள், தேவன் விரும்பாத அந்தரங்க பாவங்கள், இவைகளினால் வஸ்திரத்தை கரைபிடித்துக் கொள்ளுவிலானால் வருகையிலே கைவிடப்படுவோம். இன்னைக்கு வாழ்க்கையில் இச்சையில் விழுந்து கிடக்கிறீங்களா? அருவருப்பான பழக்கம் இன்னும் உங்களுக்குள்ள இருக்குதா? இந்த சரீரத்தை கெடுக்கிற பாவ பழக்கம், சிந்தை கெடுக்கிற இச்சை, அல்ல சரீரத்தை கெடுக்கிற தவறான உறவுகள், கள்ள உறவுகள், அல்லது மாம்சத்தில் எழும்புகிற காம இச்சைகள் எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைங்க. என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, இயேசுவின் வருகை வரைக்கும், நம்மளோட மரணம் வரைக்கும் அனுதினமும் உங்களோடு போராடுகிற இச்சைகளை பலிபீடத்தில் வைங்க. நீங்க பாவத்தை விட்டாலும் பாவம் உங்களை விடாது என்பதை மறந்து போகாதீங்க. நீங்க பாவத்தை வெறுத்தாலும் பாவம் உங்களை வெறுக்காது என்பதை மறந்து போகாதீங்க. நீங்க பாவத்தை நேசிக்காவிட்டாலும் பாவம் உங்களை நேசிக்கும். நீங்க நினைக்காவிட்டாலும் பாவம் உங்களை நினைத்துக்கொண்டே இருக்கும். எது உங்கள் பலவீனமோ அந்த பலவீனத்தை நீங்கள் மறந்து போனாலும் அந்த பலவீனம் உங்களை நினைத்து கொண்டே இருக்கும். மறந்து போயிடாதீங்க. உங்களோட தினமும் போராடும். தினமான சுமத்தில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. தினமும் அந்த இச்சை ஜெயிப்பதற்கு பலனை பெற்றுக்கொள்ளுங்க. மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தை நீங்கள் உங்களை விட்டு நீங்கள் அப்புறப்படுத்தி வெறுத்து தள்ளுவீர்களால் வருகைக்கு நம்ம ஆயத்தமாகிவிடலாம். கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை வாலிபர்களாக இருக்கலாம், அல்லது வயதானவர்களாக இருக்கலாம், அல்லது ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அல்லது சபையோடு இணைந்த ஊழியர்களாக இருக்கலாம். இவைகளுக்கு அப்பாற்பட்டது வருகைக்கு ஆயத்தமாக வேண்டியது. நீ வாலிபராக இருந்தாலும், வயோதிபராக இருந்தாலும், ஊழியக்காரராக இருந்தாலும் உங்கள் வஸ்திரம் நீ சுத்தமாக இருக்குதா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி அநேக ஊழியர்கள் விழுந்து போகிற காலம், இன்றைக்கி அநேக ஊழியர்கள் வழிதவறி போகிற காலம். தயவு செய்து மனம் திரும்புங்க, வருகைக்கு ஆயத்தமாகுங்க. மாறனாதான் சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம எல்லாம் இருக்கிறத கண்களை மூடி, நம்ம எல்லார் கண்களை மூடி. இயேசு சொன்ன அடையாளங்களில் ஒரு அடையாளத்தை பார்த்தோம். அத்திமரம் துளிர் விடுகிறது என்று கர்த்தர் சொன்னாரே. அத்திமரம் பட்டு போனது, மீண்டும் துளிர் விட்டது. துளிர் விடும் பொழுதே நான் வாசல் அருகே வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அத்திமரம் துளிர் விட்டு 72 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அது வருகை மிகவும் சமீபம். மாம்சத்தால் கரைபட்ட வஸ்திரங்களை வெறுத்து தள்ளுங்க.
அவர் அடையாளம் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒரு நிமிடம் எல்லார் கண்களை மூடி, எஸ்ஸப்பா நாங்கள் உங்கள் வருகைக்கு ஆயத்தமாவதற்கு மாம்சத்தால் கரைபட்ட எங்கள் வஸ்திரங்களை வெறுத்து தள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் எப்படி ஆயுளுங்க வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாங்கள் ஆயத்தமாகணுமே. நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணுமே. கரைபட்ட எங்கள் வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து தள்ளுகிற ஆண்டவரே எங்களை சுத்திகரியும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்ட சொந்த ஒப்புரவோமா? சகோதரா சகோதரி, இன்றைய ரட்சணியினால், இன்றைய அனுக்கிரகனால் மனம் திரும்பி விடு. உன்னோடு போராடுகிற ஜென்ம சுவாபத்தை இப்போ பலிபீடத்தில் வைத்து விடு. உன்னோடு போராடுகிற காம இச்சைகளை பலிபீடத்தில் வைத்துடு. உன் சரீரத்தை கெடுக்கிறத பழைய பாவ பழக்கம் இன்னும் உனக்கு வேண்டாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருப்பான். பழையவைகள் விழுந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு எல்லாம் புதிதாகட்டும். உன் பழைய காரியங்கள் ஒழிந்து போகட்டும். இன்னும் சரீரத்தை கெடுக்கிற பழைய பாவ பழக்கம் வேண்டாம் சகோதரா சகோதரி. இன்னும் பாவ பழக்கம் வேண்டாம். உன் வாலிப வயதின் பரிசுத்தத்தை காத்துக்கொள். யோசேப்பை போல உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஒருவேளை சிம்சோனை போல நீ எல்லாம் அறிந்திருந்தும் தெளிலாளின் மடியில் விழுந்து கிடக்கிறாயோ, இன்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அன்றைக்கு சிம்சோனுக்கு அநேக வாய்ப்புகள் கொடுத்தும் சிம்சோன் உணராதபடிக்கு தெளிலான் கையில் தன்னுடைய பிரதிஷ்டையை இழந்து போனான். அப்படி நீ இழந்து போயிடாத. இன்றைக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுகிறார். உன்னோடு போராடுகிற அந்த இச்சையை தூக்கி வீசு. உன்னோடு போராடுகிற அந்த கள்ள உறவு உனக்கு வேண்டாம். உன்னோடு போராடுகிற பாவ பழக்கம் உனக்கு வேண்டாம். உன்னை காத்துக்கொள்ள முடியும். ஒப்புக்கொடு. ஆண்டவரே எனக்கு அது பலன் தாங்கன்னு கேளு. நீ அந்தரங்கத்தில் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் இனி தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் வைத்து விடு. உன் பாவ ரத்தாம்பரம் போல சிவேர் என்றிருந்தாலும் அதை கர்த்தர் வெண்மையாக்குவதற்கு உண்மையிலவராய் இருக்கிறாரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகைக்கான அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ராஜா, உம்முடைய வருகை எத்தனை சமீபம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகவும், உடைய வருகைக்கு நாங்கள் காத்திருக்கவும், அந்த எந்த வினாடியும் நீர் வருவீர் என்பதை நாங்கள் உணர்ந்து, அப்பா அந்த நாளில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனமாக இருக்கணும். நாங்கள் கைவிடப்படுகிற ஜனமாக இருந்துடக்கூடாதுப்பா. எங்களை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்குறோம். எங்களை மனம் திரும்ப ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தருடைய கரம் எங்களை சுத்திகரிக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். என்னுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சமாதானம் நடத்துதல் இன்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.